தினத்தந்தி பத்திரிகையில வரக்கூடிய கன்னித்தீவு கதை மாதிரி தொடரப்போகுதா அல்லது ஒரு மர்மதேசம் மாதிரி முடிவில்லாம போகுதா? எதை பத்தி பேசுறோம்? தேர்தல் பத்திரம் குறித்து தான் பேசுறோம். 44,434 பாண்ட் உங்ககிட்ட இருக்குன்னு துல்லியமா சொல்ல முடியுது. ஆனா அந்த விவரங்களை கொடுக்கறதுக்கு மட்டும் எதுக்கு உங்களுக்கு 117 நாள் வேணும்? ஆர்டிஐல எவ்வளவு நம்பர் ஆஃப் பாண்டு, அது எவ்வளவு கோடிக்கு விற்பனை ஆயிருக்குங்கிற தகவலை ஆர்டிஐ மூலமாக ஏற்கனவே சொன்ன ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான் இப்ப குட்டிக்கரணம் போடுறாங்கன்னா, இவங்க போடுற குட்டிக்கரணத்துக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்க? ரிட்டையர் ஆன ஒருத்தரை 10 மாசம் நீங்க ஏன் வேலைக்கு வச்சிருக்கீங்கிற ரகசியம் இப்ப அம்பலமாயிருக்கு. இந்த நன்கொடை கொடுக்கிற நிறுவனங்கள்ட்ட இருந்து தேர்தல் பாண்டை வாங்குற கட்சிகள் 15 நாள்ல என்கேஷ் பண்ணணும். 15 நாள் எக்ஸீட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? இந்த தேர்தல் பத்திரம் என்பது ஏதோ அரசியல் கட்சிகளுக்கும் நீதிமன்றத்திற்கும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிற்கும் தேர்தல் ஆணையத்திற்கும் நடுவில் நடக்கிற பிரச்சனையாக பார்க்க கூடாது. இது நாட்டு மக்களுடைய தலையாய பிரச்சனை. உச்ச நீதிமன்றம் என்ன செய்ய போகுது? ரஃபேல் ஊழல் மாதிரி தான் அணுக போகுதா? ரஃபேல் ஊழல் மாதிரி இந்த ஊழல் என்பது மூடி மறைக்கப்படுமா? பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கு. வணக்கம், இது தீக்கதிர் நியூஸ் அண்ட் வியூஸ். தினத்தந்தி பத்திரிகையில வரக்கூடிய கன்னித்தீவு கதை மாதிரி தொடரப்போகுதா அல்லது ஒரு மர்மதேசம் மாதிரி முடிவில்லாம போகுதா? எதை பத்தி பேசுறோம்? தேர்தல் பத்திரம் குறித்து தான் பேசுறோம். உச்சநீதிமன்றம் மார்ச் 6ஆம் தேதிக்குள்ள எல்லா தகவல்களையும் கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன பிறகும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 117 நாள் டைம் கேட்டிருக்கு. அது என்ன 117 நாள்? ஜூன் 30ஆம் தேதி வரைக்கும் எங்களுக்கு கால அவகாசம் வேணும் அப்படின்னு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கேட்டிருக்கு. எல்லாரும் பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கிறோம். நீங்க பணத்தை மெஷின்லயும் போட முடியும், பாஸ்புக் என்ட்ரியை மெஷின்லயும் பண்ணிட முடியும். கோடிக்கணக்கான மக்கள் லட்சக்கணக்கான வங்கிகள்ல அன்றாடம் தங்களுடைய டிரான்சாக்சனை மெஷின்ல போய் எடுத்துட்டு வர்றாங்க. அது என்ன தேர்தல் பத்திரத்துடைய கணக்கு மட்டும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுக்கிறதுக்கு எதுக்கு 117 நாள்? ஜூன் 30ங்கிறது ரொம்ப முக்கியமான நாள். தேர்தல் முடிந்து புதிய அரசாங்கம் பதவியேற்ற பிறகு வரக்கூடிய ஒரு தேதியை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கேட்டிருக்குன்னு சொன்னா உண்மையிலே பல கேள்விகள் இதற்கு பின்னால் இயல்பா எழுது. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா உச்சநீதிமன்றத்தில் ஃபைல் பண்ணிக்கிற அபிடவிட்ல சொல்லியிருக்கு, 44,434 பாண்ட் எங்ககிட்ட இருக்கு. ஆனா நீங்க கேட்ட அடிப்படையில் கொடுக்கறதுக்கு தான் எங்களுக்கு டைம் வேணும்னு கேட்கறாங்க. 44,434 பாண்ட் உங்ககிட்ட இருக்குன்னு துல்லியமா சொல்ல முடியுது. ஆனா அந்த விவரங்களை கொடுக்கறதுக்கு மட்டும் எதுக்கு உங்களுக்கு 117 நாள் வேணும்? உச்சநீதிமன்றத்துடைய ஓய்வு பெற்ற நீதிபதி தீபக் குப்தா என்ன கேட்டிருக்காருன்னா, ஒரே ஒரு மவுஸ் கிளிக்ல 40,000 இல்ல 4 லட்சம் இல்ல 40 லட்சம் தரவுகளையும் சொல்லிட முடியும். ஆனா நீங்க வெறுமனே ஒரு 40,000 பாண்டுகளை பத்தி விவரம் சொல்றதுக்கு 117 நாள் கேட்டீங்கன்னா உங்க நேர்மையை சந்தேகிக்கிறோம் அப்படின்னு சொன்னது யாரு? உச்சநீதிமன்றத்துடைய முன்னாள் நீதிபதி தீபக் மிஸ்ரா. அப்ப ஏராளமான சந்தேகங்கள் இந்த பிரச்சனையில் எழுது. இதுவரைக்கும் தேர்தல் பத்திரங்கள் மூலமாக அரசியல் கட்சிகள் 17,000 பாண்டுகளை வாங்கியிருக்கிறாங்க. 1 கோடி ரூபாய்க்கு மேல மதிப்பு இருக்கிற பாண்டு 94%. அப்படின்னா அதிகபட்சம் எவ்வளவு இருக்கும்? 20,000 என்ட்ரி இருக்கும். 20,000 என்ட்ரி எடுத்து கொடுக்கறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நாள் வேணும்னு சொன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய நேர்மையை சந்தேகிக்கிறத தவிர வேற வழி என்ன இருக்க முடியும்? இதே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த தேர்தல் பத்திரங்களை கொண்டு வருகிற போது என்ன சொன்னாங்கன்னா, அவங்க ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாங்க மத்திய நிதி அமைச்சகத்துக்கு. ஆர்டிஐல எங்களுக்கு தகவல் கேட்டாங்கன்னா நாங்க கொடுப்பதற்கு அனுமதி வேணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. கேட்டது மட்டும் இல்ல, சில பேர் அனுமதி கேட்டப்ப ஆர்டிஐல எவ்வளவு நம்பர் ஆஃப் பாண்டு, அது எவ்வளவு கோடிக்கு விற்பனை ஆயிருக்குங்கிற தகவலை ஆர்டிஐ மூலமாக ஏற்கனவே சொன்ன ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான் இப்ப குட்டிக்கரணம் போடுறாங்கன்னா, இவங்க போடுற குட்டிக்கரணத்துக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இயல்பா எழுது. 29 வங்கிகள் தான் அதை டீல் பண்ணிருக்காங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய 29 கிளைகள். இந்த 29 கிளைகள்ல கட்சிகள் கணக்க தொடங்கணும். கட்சிகள் கணக்க தொடங்கி அதன் மூலமாகத்தான் தேர்தல் பத்திரத்தை வாங்கணும். அப்ப கட்சிகளுடைய கணக்கு உங்ககிட்ட தான் இருக்கு. ஒவ்வொரு கட்சிகளும் எவ்வளவு கணக்கு வச்சிருக்காங்க, அதுல எவ்வளவு தேர்தல் பத்திரங்கள் விற்பனை ஆயிருக்குன்னு 29 கிளைகள் இருந்து எடுத்து கொடுத்துடலாமே. அது என்ன 44,434 பாண்டு 2 இடத்துல வச்சிருக்கிறோம், எங்களுக்கு 117 நாள் வேணும் அப்படின்னு நீட்டிக்கிறதுங்கிறது ஏதோ உங்களுக்கு உண்மையை மறைக்கணும் அப்படிங்கிற ஒரு பதட்டம் தெரியுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இதோட சேர்ந்து எழுது. சுபாஷ் சந்திர கார்க் இவர் யாரு? ஓய்வு பெற்ற செயலாளர். எதுல? ஒன்றிய அமைச்சகத்துடைய நிதித்துறையில. அவர் தான் இந்த தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான பிரச்சனைகளை 17, 18ஆம் ஆண்டுகளில் டீல் பண்ணிருக்காரு. அவர் ஒரு தகவலை ஊடகத்துல சொல்லியிருக்காரு. ரொம்ப முக்கியமான தகவல் அது. எல்லா பாண்டுக்கும் ஒரு யூனிக் நம்பர் இருக்கு. இந்த பத்திரத்தை எந்த கட்சிக்கு வித்திருக்கோம்னு எங்களால சொல்லிட முடியும். எப்படி நாசிக்ல நோட் அடிக்கிறோமோ அதுல ஒரு குறியீடு இருக்குமோ அது மாதிரி எல்லாத்துக்கும் யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் இருக்கு. அதை வச்சுக்கிட்டு நீங்க எந்த பாண்டை எந்த கட்சிக்கு எவ்வளவு விலை உள்ள மதிப்புள்ள பாண்டுன்னு சொல்லிட முடியும். ஏன் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மறைக்கிறான்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு அவரும் ஊடகத்துல இன்னைக்கு சொல்லியிருக்காரு. அப்படி தொடர்ச்சியாக எல்லா கேள்விகளும் எழுந்து கொண்டே இருக்கு.
இப்ப சந்தேகங்களும் எல்லாம் இல்லை. இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய சேர்மன் காரா அவரு கடந்த அக்டோபர் 2023 டேட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் அவருக்கு 10 மாதங்கள் பணி நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஒன்றிய அரசாங்கத்தால் அல்லது நம்முடைய பிரதமர் மோடியால். ரிட்டையர் ஆன ஒருத்தர் 10 மாசம் நீங்க ஏன் வேலைக்கு வச்சிருக்கீங்கிற ரகசியம் இப்ப அம்பலமாயிருக்கு. ஏன்னா ஏற்கனவே நீதிபதிகள் சம்பந்தமா ஒரு கமெண்ட் இருக்குல்ல, நீதிபதிகள் எழுதுவது தீர்ப்பல்ல, அடுத்த பதவி உயர்வுக்கான என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படி சொல்ற மாதிரி ஏராளமான ஆட்களை ரிட்டையர்மெண்ட் டேட்டுக்கு அப்புறம் வேற வேற பதவிகள் கொடுக்குறாங்க. அப்படி ஒருவேளை இந்த காராவுக்கு வேற பதவி கொடுக்கறதுக்காக 10 மாதம் பணி நீட்டிப்பு செஞ்சாங்களா, அதற்கு பின்னால் மோடி இருக்கிறாரா என்கிற ஒரு சந்தேகம் எழுகிறது. அடுத்து என்ன கவலைப்பட வேண்டியிருக்குன்னா, உச்சநீதிமன்றம் இந்த பிரச்சனையை ரஃபேல் ஊழல் மாதிரி தான் அணுக போகுதா அப்படிங்கிற ஒரு கவலையும் அச்சமும் மக்கள்கிட்ட வருது. ரஃபேல் என்ன நடந்தது? அக்டோபர் 2018 உச்சநீதிமன்றம் சொல்லுது இதுல ஊழல் நடந்திருக்கு. ஒரு விமானத்துக்கு நீங்க என்ன விலையை பிக்ஸ் பண்ணீங்க, அது சீல்டு கவர்ல நீங்க கோர்ட்டுக்கு ஃபைல் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஷார்ட் டேட் கையில் எடுத்து மிரட்டின உச்சநீதிமன்றம் டிசம்பர் 2018 கேஸை டிஸ்மிஸ் பண்ணுது. என்ன காரணத்தை சொல்லி? சிஏஜி கண்ட்ரோலர் ஆஃப் ஆடிட்டர் ஜெனரல் இந்த ரஃபேல் விமானத்துடைய விலையை நிர்ணயித்ததுல முறைகேடு இருக்குன்னு அறிக்கை கொடுக்கிறாரு. ஆனா இந்த 2 மாத காலத்திற்குள் பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டி இந்த விலை நிர்ணயத்தில் எந்த முறைகேடும் இல்லைன்னு நீதிமன்றத்துக்கு ஒரு அபிடவிட் ஃபைல் பண்றாங்க. பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டியினுடைய விவரத்தை வாங்கி இதுல முறைகேடு நடக்கல அப்படின்னு உச்ச நீதிமன்றம் ஊத்தி மூடி இருக்கு. தேர்தல் பத்திரங்களுக்கு ஜூன் 30 வரைக்கும் கால நீட்டிப்பு செய்வதன் மூலம் இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய சிஎம்டிக்கு 10 மாத காலம் நீட்டிப்பு செய்வதன் மூலம் ரஃபேல் ஊழல் மாதிரி இந்த ஊழல் என்பது மூடி மறைக்கப்படுமா என்கிற கேள்வி நாட்டு மக்கள்கிட்ட இருக்கு. அடுத்தது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த நன்கொடை கொடுக்கிற நிறுவனங்கள்ட்ட இருந்து தேர்தல் பாண்டை வாங்குற கட்சிகள் 15 நாள்ல என்கேஷ் பண்ணணும். அதே வங்கியில் கொடுத்து என்கேஷ் பண்ணிடணும், பணத்தை வாங்கிடணும். 15 நாள் எக்ஸீட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா இந்த பணம் பிரைம் மினிஸ்டர் கேர் ஃபண்டுக்கு போயிடும். பிஎம் கேர் ஃபண்ட் அது ஒன்றிய அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற பணம் அல்ல. ஏற்கனவே ஆர்டிஐ தரவுல எவ்வளவுடா உங்கள்ட்ட பணம் சேர்ந்திருக்குன்னு கேட்டா கொடுக்க முடியாதுன்னு பதில் சொன்ன அரசாங்கம் பிரதமர் அவர் கையில் இருக்கிற ஃபண்டுக்கு 15 நாள் என்கேஷ் பண்ணாத தேர்தல் பாண்டும் போயிரும் சொன்னா, இவ்வளவு லட்சக்கணக்கான கோடிகள்ல வந்த பணம் எந்த கட்சிகளுக்கு போயிருக்கு என்பது ஒரு ரகசியம். என்கேஷ் பண்ணாத கட்சிகளுடைய பணம் எவ்வளவு 1000 கோடி பிஎம் கேர் ஃபண்டுக்கு போயிருக்குங்கிறது இன்னொரு ரகசியம். இந்த சந்தேகத்திற்கு ஒன்றிய அரசாங்கம் பதில் சொல்லுமா, மோடி பதில் சொல்லுவாரா, காத்திருந்து பார்க்கணும். உச்சநீதிமன்றம் மண்டை மேல ஓங்கி அடிச்சிருக்கு. 2 விஷயத்தை சொல்லிருக்கு. ஒன்னு, அரசியல் சாசனத்துக்கு எதிராக எல்லா சட்டங்களையும் திருத்தி நீங்க இந்த எலக்ட்ரல் பாண்டை கொண்டு வந்திருக்கீங்க, ஆகவே இதை நாங்க ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிருக்கு. நாட்டு மக்களுக்கு எல்லா தகவல்களையும் தெரிந்து கொள்கிற உரிமை இருக்கு, அதையும் நீங்க மீறி இருக்கீங்க. அப்படின்னா 2ஐயும் மீறி இருக்கீங்கன்னு கோபப்படுற உச்சநீதிமன்றம் சொல்லிதான் மார்ச் 6 கொடுக்க வேண்டிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஜூன் 30 வரைக்கும் அவகாசம் வேணும்னு கேட்டாங்கன்னா உச்சநீதிமன்றத்துக்கு கோபம் வருமா அல்லது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை பாயுமா? ஏன்னா இந்த வழக்கை தொடர்ந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அல்லது ஏடிஆர் இந்த 2 அமைப்புகளும் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்ங்கிற வழக்க பதிவு பண்ணிருக்காங்க. உச்சநீதிமன்றம் என்ன செய்ய போகுது பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கு. பெருத்த சந்தேகம் இருக்கு. ஏன் பிஜேபி நம்ம இதுல குத்தம் சொல்றோம்? எல்லா கட்சிகளும் தானே வாங்கி இருக்கு. பிஜேபி மட்டும், மோடியை மட்டும், ஒன்றிய அரசாங்கத்தை மட்டும் ஏன் நீங்க பேசிட்டே இருக்கிறீங்க அப்படிதான் எல்லாரும் கேட்கிறாங்க. உண்மை என்னன்னா, விற்கப்பட்ட பத்திரங்களில் அதாவது கிடைச்ச பணத்துல எல்லா கட்சிகளும் வாங்கின பணத்தையும் பாஜக வாங்கின பணத்தையும் கூட்டி பார்த்தா எல்லா கட்சிகள் வாங்கின பணத்தை விட பாஜக வாங்கி இருக்கிற பணம் தான் ரொம்ப அதிகம். பாஜகவிற்கு வந்திருக்கிற தேர்தல் நன்கொடையில 90% இந்த எலக்ட்ரல் பாண்டு மூலமாக, தேர்தல் பத்திரங்கள் மூலமாக வந்திருக்கு. இதை கொண்டு வரும்போது என்ன சொன்னீங்க நீங்க? அரசியல் கட்சிகள் நன்கொடை வாங்குறதுல நேர்மை இருக்கணும், வெளிப்படை தன்மை இருக்கணும். உச்சநீதிமன்றம் வழங்கி இருக்கிற தீர்ப்பை பாத்தீங்கன்னா உங்ககிட்ட நேர்மையும் இல்ல, வெளிப்படை தன்மையும் இல்ல. இந்த தேர்தல் பத்திரம் என்பது ஏதோ அரசியல் கட்சிகளுக்கும் நீதிமன்றத்திற்கும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிற்கும் தேர்தல் ஆணையத்திற்கும் நடுவில் நடக்கிற பிரச்சனையாக பார்க்க கூடாது. இது நாட்டு மக்களுடைய தலையாய பிரச்சனை. ஆகவே தேர்தலுக்கு முன்னாடி உச்சநீதிமன்றம் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் பிரச்சனையை கையில் எடுக்கணும். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட முழு தரவையும் வாங்கணும்.
எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இந்த விவரங்களை முழுவதும் வெளியிடணும். இந்த கோரிக்கைகளை யார் வலியுறுத்தணும்? மக்கள் வலியுறுத்தணும். ஏன்னா நடைபெறுகிற நாடாளுமன்ற தேர்தலில் யார் நம்மை ஆட்சி செய்ய போறா, அந்த தகுதி யாருக்கு இருக்கு என்பதை தீர்மானிக்கிற பிரச்சனையாக இந்த பிரச்சனை என்பது இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். மூடி இருக்கிற மர்மங்கள் விலகுமா அல்லது சிந்துபாத் கதை மாதிரி தொடர்ந்து கொண்டே போகுமா அப்படிங்கிறது தெரியல. மக்கள் எழுச்சியும் ஒரு அரசியல் விழிப்புணர்வும் இல்லைன்னா ரஃபேலுக்கு நேர்ந்த கதி தேர்தல் பாண்டுக்கும் நேராமல் இருக்கும் என்று சொல்ல முடியாது. ஆகவே விழிப்போடு இருப்போம், நியாயம் கிடைக்கும் என்று காத்திருப்போம். நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம்.